இன்ஃபோ பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல் நேயர் ஒருத்தரே நம்மளை நேர்காணல் எடுக்க வந்திருக்காரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. 2019 வருடம் நடந்த தேர்தலில் முழு வெற்றியை தமிழக மக்கள் திமுகவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2019 அவங்க என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், திமுக சொன்னது என்ன, செய்தது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் விவாதிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக சொன்னது நீட்டை ரத்து செய்கிறோம் அப்படின்னு. அதை ரத்து செஞ்சுட்டாங்களா? நீட் ரத்து அப்படிங்கிறது முடியவே முடியாது அப்படிங்கிறது திமுகவுக்கே தெரியும். இது சும்மா ஒரு வாய்ஸ் அவடால் பேச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டிலையும் இல்லை, மத்திய அரசோட கட்டுப்பாட்டையும் இல்லை. அது சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு. அதாவது இப்போ நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு முக அலங்காரத்துக்கு வேணால் வாக்குறுதி கொடுக்கலாம். அதெல்லாம் ரத்து செய்யவே முடியாது. இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன், 80 லட்சம் கையெழுத்து கிடச்சிருச்சு, நாங்கள் நினச்சதை விட அதிகமாக சாதிச்சுட்டு வாங்குறாரு. சரி, 80 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு போய் யார்கிட்ட கொடுப்பாங்க? அவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரே ஒரு ரகசியம் தானே இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ரகசியம்னா என்ன? அந்த 80 லட்சம் கையெழுத்து வாங்குறது தான் ரகசியம். நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி, அதாவது காங்கிரஸோட கொள்கை அப்படிங்கிறதே நீட் தேர்வு வேணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கூட்டணி கட்சி. நாளைக்கு பிஜேபி ஒருவேளை தோல்வி அடைஞ்சாலும் கூட ஆட்சிக்கு வரப்போகிற காங்கிரஸ் நீட் தேர்வை ரத்து செய்யுமா அப்படின்னா செய்யாது. காங்கிரஸோட கொள்கை தான் நீட் தேர்வு. நீட் தேர்வு அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். யாராவது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள், ஒரு ராகுல் காந்தியோ இல்லை மூத்த தலைவர்கள் காங்கிரஸை சேர்ந்த யாராவது ஒருத்தரோ, இல்லை சோனியா காந்தியோ இல்லை கார்கேவோ இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்க யாராவது ஒருத்தரோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னா இன்ன வரைக்கும் கிடையாது. அப்போ நீட் தேர்வு ரத்துங்கிறது சும்மா ஒரு போலியான வாக்குறுதி தான். அதை மக்கள் நம்பி வாக்களிச்சுட்டாங்க. இந்த அனிதா அப்படிங்கிற ஒரு பெண் மரணம் அடைஞ்சது பார்த்தீங்களா, தற்கொலை செஞ்சுக்கிச்சு பார்த்தீங்களா? நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஆனால் சரி, அனிதாவுக்கு பின்னாடி நிறைய பேர் இறந்துருக்காங்க. அவங்களோட பேர்லாம் ஏன் வெளியில் வரவே இல்லை? இல்லை, அரசியல் காரணமாக, அரசியல் காரணத்துக்காக அனிதாவோட மரணம் அப்படிங்கிறது பெருசாக்கப்பட்டுச்சு. இப்போ 12ஆம் வகுப்பு தேர்வில் 10ஆம் வகுப்பு தேர்வில் ஃபெயில் ஆகிடுறோம் அப்படின்னு எத்தனையோ மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தேர்வெல்லாம் ரத்து செஞ்சிட முடியுமா? முடியாது. அது மாதிரி தானே இதுவும். நீட் தேர்வு அப்படிங்கிறது இன்றைக்கி நீதிமன்றத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. எது பண்ணியும் அதை ரத்து செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம் மாநிலத்தில். நீட் தேர்வுக்கு கடந்த ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப அந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்படின்னு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. நீங்கள் என்ன பண்ணலான்னா 10% உயர்த்தி கொடுக்கலாம். அதை 7.5ங்கிறத 10ஆக மாற்றலாம். ஆக்கப்பூர்வமாக செய்யணுன்னா இதை செய்யணும். அப்படி இல்லைன்னா அரசு பள்ளியிலே பார்த்திங்கன்னா நீட் தேர்வுக்காக தனியாக பயிற்சி மையங்கள் வச்சு அதை மாணவர்களை தயார்படுத்தணும். அதை செஞ்சால் தான் முடியுமே தவிர நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறதுலாம் திமுகவோட பொய்யான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு கடந்து போயிட வேண்டியது தான். முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துறாங்க. ஆமாம், இதில் என்ன இருக்குது? மக்களுக்கே தெரியுமே. ஆனால் அப்போ மக்கள் புரியாமல் வாக்களிச்சுட்டாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ மறுபடியும் வாக்களிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? வாக்களிக்க மாட்டாங்கங்கிறத நான் சொல்ல முடியாது. ஆனால் நீட் தேர்வு நீக்கம் அப்படிங்கிறது பொய்யான வாக்குறுதிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 72,000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு 72,000 எதை வச்சு கொடுப்பாங்க? எந்த காரணத்தால் சொல்கிறாங்க தெரியல. சரி, சொல்லியிருக்காங்க. சரி, வருஷத்துக்கு 72,000 தரேன்னாங்க. இப்போ மாதம் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய், அதாவது ரேஷன் கார்டு உள்ள எல்லா குடும்பத்துக்குமே 1000 ரூபான்னு சொன்னாங்க. அதானே சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன, தகுதி உள்ளவர்களுக்கு 1000 ரூபா. மக்களோட தகுதியை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? உங்களோட தகுதியை நிர்ணயம் பண்ணி நீங்கள் உங்களை சிஎம்மாக உட்கார வைக்கிறதே மக்கள் தானே. அவங்களோட தகுதியை நீங்கள் யார் நிர்ணயம் செய்கிறதுக்கு? 1000 ரூபா அனைத்து ரேஷன் கார்டு உள்ள பெண்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் தரேன்னீங்க. இப்போ கேட்டோம்னா நிதிநிலை சரியில்லைம்பிங்க. அதாவது ஒரு குடும்பத்துக்கு மாதம் 1000 ரூபான்னா 12 மாதத்துக்கு 12,000 ரூபா தான். அதை கொடுக்கவே நிதிநிலை இல்லை. நம்ம எங்கேருந்து 72,000 ரூபா கொடுக்குறது? எந்த காரணத்தில் சொல்கிறாங்க? அவங்க அள்ளி விட வேண்டியதான். காசாக பணமாக இப்போ போனார் ஸ்பெயினுக்கு 3000 கோடிங்கிறாங்க, 2500 கோடிங்கிறாங்க. நீங்களா பார்க்க போகிறீங்க? இப்போ இந்த துபாய்க்கு போயிட்டு வந்தார், முதலீடுகளை பிடிச்சி ஈர்த்துட்டு வந்தேன், 4500 கோடி ரூபா வருதுன்னாங்க. பார்த்தீங்களா? ஏதாவது வந்துச்சா? இல்லை ஏதாவது நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கா? இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இதன் மூலியமாக கிடச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது சாத்தியம் இருக்கா? சொல்லுவோம். மக்கள் என்ன கேட்க போகிறாங்க? நம்ம இன்னும் ஒரு 10 நாள் இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து போவோம், அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10வது 12வது முடிச்சிட்டாவே அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் 50,000 பேத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன வேலை கொடுப்பீங்க? 10வது 12வது படித்தவங்களுக்கு 12வது முடிச்சுட்டு வெளில வர்றவங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, அதே நிறுத்தியாச்சு. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அதே நிறுத்தியாச்சு. அதாவது இந்த பட்டப்படிப்பு முடித்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் 50,000 பணம், முடிக்காத பெண்களுக்கு 25,000 பணம்,
இதெல்லாம் கொடுத்தது. இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு இப்போ கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் 1000 ரூபா மாதம் தரோம் அப்படிங்கிறது ஒரு வேஷமாக தெரில. 50,000 வந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு ஏழை குடும்பத்தில் கிராமத்தில் எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். அது கல்யாணத்துக்கு பிறகு தான் வரும். இன்றைய நிலைமைக்கு ஒரு பவுனே 55,000. அதான் சொல்கிறேன், அது கல்யாணத்துக்கு பிறகு தான் வரும். ஆனாலும் அந்த 50,000 வந்துடும் அப்படின்னு நினச்சி நம்பி யார்கிட்டயா கடன் வாங்கலாமா வாங்க கூடாதா? வாங்கி தான் கிராமத்தில் செய்கிறாங்க. இப்போ அதுவும் போயிடுச்சு. அப்போ இவங்க எங்கேருந்து 72,000 கொடுக்கறது, வேலை கொடுக்கறது, இதுக்கெல்லாம் சரி வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? வேலை கொடுக்கறதுன்னா ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் இன்ன வரைக்கும் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படாமல் இருக்கு. எதை வச்சு வேலை கொடுப்பீங்க? வாக்குறுதி எல்லாமே பொய்யுங்கிறீங்களா? வாக்குறுதி பொய். அவங்க திட்டமிட்டு தான் பொய்யா வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னால் அது அபாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த நீட் தேர்வுங்கிறதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சே கொடுத்தது. சரி, இப்போ இந்த 72,000 பணம் தரேன், நீங்கள் வேலை தரேன், நீங்கள் 50,000 பேருக்கு இதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்துறீங்க? ஒரு 50,000 பேருக்கு நாங்கள் வேலை தரோம்னாங்க, ஒரு 20,000 பேருக்கு கொடுத்துருக்கோம், அடுத்தடுத்து மீதி நாளில் மீதி பேருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்துறீங்களா முதல்ல? அப்போ பொய்ன்னு தானே நான் சொல்லுவேன். ஒன்று பொய், இல்லை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு வக்கற்றவர்கள் அப்படின்னு சொல்லி வேணா சொல்லிக்கலாம். அதனால இப்போ வட இந்தியர்கள் வராங்களா, அப்போ அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்களோ? வட இந்தியர்கள் வரான்னா இங்கே எல்லாமே தான் குடிச்சு உட்காந்துட்டானே. ஒருத்தனும் வேலை செய்கிறதுக்கு உடம்புல தெம்பு கிடையாது. நம்ம ஆளுங்கள்ட்ட ஒரு வேலை சொன்னோம்னா, ஒரு வட இந்தியக்காரன் காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் செய்கிற வேலையை நம்ம ஆளுங்க 4 நாளைக்கு செய்கிறாங்க. அப்போ அவன் வரதான் செய்வான். அதிகமாக குற்றச்சாட்டு நீங்கள் குடிக்கிறான்னு மட்டும் சொல்கிறீங்களா? அவன் குடிக்கிறதே இல்லையா? அவன் வந்து குடிக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், அவன் சும்மா 2 ரூபாய்க்கு பாக்கு வாங்கி போட்டு என்றைக்கோ ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு போடுவான். நம்ம ஆளுங்க காலங்காத்தால் இது ஒரு வேலையாக வச்சு உடம்புல தெம்பை இழந்துட்டாங்க. அதாவது இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு கனிமொழி சொன்னாங்க பார்த்தீங்களா? தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மது நிறுத்தி என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இளம் விதவைகள் அதிகமாக கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன இனிமேல் யாருக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்க வேண்டியதான். கல்யாணம் பண்ணாதான்டா விதவைகள் அதிகமாவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே குடிச்சு செத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே மது விற்றுக்க வேண்டியதான். இப்போ உடம்புல ஒருத்தருக்குமே தெம்பு இல்லை. கிராமப்புறங்களில் போனீங்கன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கல. கூப்பிட்ட சும்மா தான் குந்திருக்கானுங்க, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. 100 நாள் வேலைக்கு போனோம்னா படுத்து தூங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு வரலாம். வெளியில் வேலைக்கு போனோம்னா நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்கு இவங்க வந்ததோட விளைவு இன்றைக்கி விவசாய வேலைக்கே கூட வட இந்தியா வந்துட்டான். விவசாயம் அழிஞ்சிருச்சு. இந்த 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயம் தான் அழியுது. அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? யாரும் வேலைக்கு போகிறதுக்கு தயாரில்லை. அதோட இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினரிஸ்லாம் வருது. பயிருக்கு உரிய விலை கிடைக்கிறதில்ல, தண்ணி கிடைக்கிறதில்ல, மும்முனை மின்சாரம் அப்படிங்கிறது சரியாக கிடைக்கிறதில்ல. அப்போ போட்ட காசை எடுக்க முடியலன்னா விவசாயி எவ்வளோ நாளைக்கு தான் அதிலே குந்திருப்பான்? விவசாயிகளுக்காக தனி பட்ஜெட் அமைக்கிறேன்னு சொன்னாங்க, அமைச்சிட்டாங்களா? எங்கேருந்து அமைக்க முடியும்? இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு உண்டான காசை எடுக்கிறதுக்கே நிதி இல்லைங்கிறீங்க. டெண்டர் செலவு ஏகப்பட்டது நடக்கு. விவசாயிகளுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது அறிவிக்கிறேன்னா, இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா விளைஞ்சு நின்ன பயிர். தஞ்சாவூர் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி. அங்கே இப்போ போய் ரோடு போடுறேன்னு பயிர் நல்லா விளைஞ்சு நிற்கிது. அதை அப்படியே போய் ரோடை போட்டு மண்ணை நிறவுறீங்கன்னா நீங்கள் விவசாயிக்கு தனி பட்ஜெட்டு போட்டு அவனை வளர்த்தெல்லாம் விட வேணாம். அவனுக்கு தேவையான இடுபொருட்கள், அவனுக்கு தேவையான உரம், அவனுக்கு தேவையான மின்சார வசதி, இதை செஞ்சு கொடுத்து நீங்கள் கிழிச்சிங்கன்னா போதும். தனி பட்ஜெட்லாம் போட வேணாம். இதை செஞ்சு கொடுத்தாலே அவன் பொழைச்சிக்குவான். இன்றைக்கி உர விலை எங்கேயோ விற்கிது, இடுபொருள் விலை எங்கேயோ விற்கிது, பயிருக்கான விலை அப்படிங்கிறது கிடைக்கல. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நீ இதை செஞ்சு கொடுங்க. நீ தனி பட்ஜெட்டு போட்டு உங்களால் ஒரு காலமும் கிழிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். தனி பட்ஜெட் வேணால் போடலாம் பேருக்கு, கண் துடைப்புக்கு. அதால் 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதில் விவசாயிகள் பாதிக்கப்படுறது இடையில வந்து மழை இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூச்சிகள் அடித்து அது நாசமாகுது. பன்னி தொல்லை, குரங்கு தொல்லை, மயில் தொல்லை, இப்படி நிறையா விஷயங்கள்ல விவசாயி பாதிக்க. மழை பெய்யுது, மழை அதிகமாக பெய்யுது, மழை பெய்யவே இல்லை, இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை நம்ம குற்றம் சாட்ட முடியாது. அது இயற்கை. ஆனால் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த காட்டு பன்னி வேட்டையாடினோம்னா சட்டம் வந்து பாயும் அவங்க மேலே. ஆனால் அந்த பன்னி வந்து எவ்வளோ விவசாய நிலங்களை அழிக்குது அப்படிங்கிறது, விவசாய பயிர்களை அழிக்குது அப்படிங்கிறது வனத்துறைக்கும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, அரசாங்கமும் கண்டுக்கிறது இல்லை. சரி, பன்னியை வேட்டையாடுறது சட்டப்படி குற்றம். அப்போ அந்த பன்னி வந்து விவசாய நிலத்துக்குள்ளே வராமல் தடுக்க வேண்டிய வேலையை செய்யணுமா இல்லையா? வனத்தோட்டக்கலைத்துறை இருக்குது, வனத்துறை இருக்குது. இவங்க அந்த நடவடிக்கையை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு காப்பாற்றலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இப்போலாம் வரக்கூடிய விதையிலேருந்தே பூச்சி வருது. அப்போ கண்ணாப்பினான்னு பூச்சி வந்து அடிக்குதுன்னா அதுக்கு உண்டான தடுப்பு மருந்துகளை கொஞ்சம் மானிய விலையில் கொடுக்கலாம். விவசாயம் பொழைச்சிட்டோம், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு மருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அரசு மானியம் ஒரு 60 ரூபா கொடுங்க, நீங்கள் ஒரு 40 ரூபா போட்டு வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி சலுகைகளை அறிவித்தோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கும். ஆனால் அதை செய்ய போகிறதில்ல. சும்மா நம்ம பேச்சளவில் வேணால் இவங்க செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நீட் தேர்வு வாக்குறுதி மாரி தள்ளுபடி வேணால் பண்ணிட்டு போகலாம். ஏக்கருக்கு 6,000 ரூபா அறிவிச்சாங்க சோள பாதிப்புக்காக.
அது வந்து ஏக்கருக்கு 6000 ரூபா பத்தாதுன்னு தான் எல்லாமே போராட்டமும் பண்ணாங்க. ஆனா அது கடைசி வரைக்கும் வந்தும் சேரல. நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தா அது நிறைவேற்றவே மாட்டாங்க. ஏன்னா விவசாயியால் ரோட்டுக்கு வந்து போராட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு போராடுவான், 2வது நாள் ஆடு மாடு வீட்டில் பட்டினி கிடக்கும். நம்ம எவ்வளோ நாளைக்குடா இங்கே போராடிக்கிட்டு இருக்கிறதுன்னு அவன் ஆடு மாடை பார்க்கணும், மீதி இருக்கிற கொள்ளைக்கு தண்ணி பாய்ச்சணும், களை வெட்டணும்னு சொல்லி வேலைக்கு போயிடுவான். அவனுக்கு ஆடு மாடு தான் முக்கியம். என்னடா போடா, இதுதான் நமக்கு தெரிஞ்ச கதையாக போச்சு, எப்போ தொலைஞ்சிட்டு போவோம், அதுக்காக நம்ம செய்கிற வேலையை விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மனம் வந்து போராடுவான். அந்த நேரத்துலேயே அவனுக்கு போராட்டத்தில் மனசு இருக்காது. ஆடு தண்ணி குடிச்சுதா, ஆடு மேய்ஞ்சுதா, மாடு வந்துச்சா, பால் கறந்துச்சா, இந்த எண்ணத்திலே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவன் பெருசாக போராட மாட்டான். அது இந்த அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும், எல்லா அரசாங்கத்துக்குமே தெரியும். விவசாயி 2 நாளைக்கு எத்துவான், 3வது நாள் பொழப்புக்கு போயிடுவான் அப்படின்னு. அதனால் அவனுக்கு பெருசாக மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க, அவன் போராட்டத்தை கண்டுக்கவும் மாட்டாங்க. இப்போ மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி நகர்றாங்களா இல்லையா? மக்கள் மாற்றத்தை நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லா அரசாங்கமே ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்றுனா இல்லை, நீ எங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மக்கள் மனசுக்குள்ளேயே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அறிவு குருடர்கள் ஆக்கிட்டாங்க மக்களை. நமக்கு இவ்வளோதான், ஏதோ கிரைண்டர் கொடுத்தோமா, மிக்சி கொடுத்தோமா, ஃபேனு கொடுத்தோமா, டிவி கொடுத்தோமா, இலவசம் வந்துச்சா, ஓட்டுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தாங்களா, பொங்கலுக்கு 100 1000 ரூபா வருதா, தீபாவளிக்கு 1000 ரூபா வருதா, இது போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு மக்களை உண்டாக்கிட்டாங்க. அப்போ அதை தாண்டி போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு சாத்தியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து திரும்ப தரேன்னு சொன்னாங்க. பழைய ஓய்வூதிய திட்டங்கிறது எப்படி சொல்கிறது தெரியுமா, பச்சையாக மக்களை ஏமாத்தின ஒரு வாக்குறுதி தான். பழைய ஓய்வூதிய திட்டங்கிறத திரும்பி கொடுக்கவே முடியாது. இது போராட்டம் செய்கிற அரசு ஊழியர்களுக்கே தெரியும். என்னன்னா, இப்போ இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் போடவே முடியாத நிலைமையில நம்ம நிதிநிலை இருக்குது. இதில் எங்கேருந்து பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்குறது? இப்போ சாதாரணமாக மாதம் 1000 ரூபா இந்த பெண்களுக்கான உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபா கொடுக்கறதுக்கு ஆவின் பொருட்கள் எல்லாமே விலை உயர்த்தியாச்சு, பால் விலை உயர்ந்து போச்சு, வீட்டு வரிங்கிறது விண்ணமுற்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு, நேற்று டாஸ்மார்க் விலை உயர்ந்து போச்சு. இப்படி எல்லாமே 1 கிலோ பூண்டு 500 ரூபாய்க்கு விற்கிது. இப்படி தொட்டது எல்லாமே விலை உயர்ந்து போச்சு. இந்த 1000 ரூபா பெண்களுக்கு வாங்குறதுக்கு, இந்த 1000 ரூபா நாம் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்குறது நமக்கு தெரியும். மறைமுகமாக அவன் நம்மக்கிட்டேருந்து 2000 ரூபா திருடுறான் பாருங்க, அது நமக்கு தெரியவே தெரியாது. நிலைமை இப்படி இருக்கிறப்ப பழைய ஓய்வூதிய திட்டம் எப்படி கொடுக்க முடியும்? அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் போடவே வக்கில்ல, இந்த திட்டம் வந்து தொடர்ந்துக்கிட்டு. அதாவது மக்களை எப்படி ஏமாற்றலாம், 1000 கொடுக்கலாமா, சரி வேறு ஏதாவது திட்டம், இலவச திட்டம் அறிவிக்கலாமா, இதை நோக்கியே தான் போகிறாங்களே ஒழிய, இப்போ அரசாங்கத்தோட நிதிநிலை இவ்வளோ, இதை பெருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், கடன் சுமை இவ்வளோ, இந்த கடனை அடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நல்ல நிர்வாகத்திறன் உள்ள ஒரு ஆட்சியாளனுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு அது இருக்கிறதா தெரியவே இல்லை. எந்த காலகட்டத்திலையுமே அவங்க சொல்கிறது மட்டும்தான், வாய் மட்டும்தான் வேலை செய்யுமே தவிர செயலில் வேலை செய்யவே மாட்டாங்க. இது இப்படியெல்லாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்து அந்த தேர்தல் கள நேரத்தில் ஓட்டுக்கு 2000 கொடுக்கறது, மக்களை கொண்டு போய் அடைச்சி வச்சு பிரியாணி போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. மாற்றம் அப்படிங்கிறது மக்கள்கிட்டேருந்து தான் வருதான்னு பார்ப்போம். அந்த பழைய ஓய்வு திட்டம் வந்து பழசாவே போயிடுச்சுங்கிறீங்க? அவ்வளோதான், அதை கொடுக்கவே முடியாதுங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் இப்போ நாளைக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அரசு ஊழியர்களில் சரிக்கு 30% ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கணுன்னா, இன்றைக்கி சாதாரணமாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1200 ரூபாய்க்கு ஒரு பை அரிசி வாங்கினீங்கன்னா அதை 4000 ரூபாய்க்கு வாங்கினா தான் பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியமாகும். மக்கள் மேலே தான் அந்த சுமையும். ஆமாம், அப்புறம் எங்கேருந்து போவோம்? இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன செவ்வாய் கிரகத்துலேருந்து சம்பாதிச்சுட்டு வரப்போதா? மக்கள் கொடுக்குற வரி பணம் தானே கவர்மெண்ட்டுக்கு வருமானம். அப்போ அங்கே கொடுத்தா இங்கே தான் போடணும். அதாவது அரசாங்க ஊழியர்கள் எல்லாமே ஓரளவுக்கு வசதியானவர்கள் தான். அவன் ஓய்வூதிய திட்டம் பழசு கேட்குறான் அப்படின்னா, நம்மள மாதிரி அன்னக்காவடிகள், அன்னாடங்காட்சிகள், தினக்கூலி வேலைக்கு போகிறவனும் சேர்ந்து அதால் பாதிக்கப்படுவான். இவன் பணத்தையும் பிடிங்கி தான் அவன்கிட்ட கொடுக்கணும். அப்போ ஏழை இன்னும் ஏழை ஆகிடுவான், பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிடுவான். இதுதான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் சொன்னது எதுவுமே செய்யலை. ஆமாங்கிற நான் என்ன தனியாக சொல்கிறது, நான் சொன்னால் கூட குற்றச்சாட்டுமாங்க. என்ன விட்டுருங்க. இப்போ ரோட்டில் மைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 10 பேரை பார்த்து இதெல்லாம் சொன்னாங்களே, இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேளுங்க. உனக்கு ஒரு வேலை இல்லையா தம்பி, போ தம்பின்னு சொல்லிடுவாங்க ஒரே வாரத்தில். மக்கள் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் இதோட முடிவு அப்படிங்கிறது எதிரொலிக்கும். மக்கள் வந்து விழிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? வேறு வழியே இல்லை மக்களுக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க நேயர்களே, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருவோம்.